திருப்புவனம் அஜித்குமார் கஸ்டடி மரணத்திற்கு எதிரான ஒரு போராட்டத்தை தாவைக்க தொடங்கியிருக்கக்கூடிய சூழலில் இது அக்கட்சியின் தலைவர் விஜயின் முதல் ஆர்ப்பாட்ட களமாகவும் மாறியிருக்கிறது. கட்சியின் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விஜய் தற்பொழுது மேடை ஏறியிருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முழக்கமிட்டு கேட்காத காதுகளுக்கு கேட்கின்ற வகையில் முழக்கமிட்டு தொடங்கி வைப்பதற்காக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். அஜித் குமாருக்கு நீதி வேண்டும், அஜித் குமாருக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். அனைவருக்கும் நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும். வேண்டாம் 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 வேண்டாம், வெற்று விளம்பரம் வேண்டாம், வெற்று விளம்பரம் வேண்டாம். வேண்டும் 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 வேண்டும், வெள்ளை அறிக்கை வேண்டும், வெள்ளை அறிக்கை வேண்டும். போதாது 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 போதாது, பொய் மன்னிப்பு போதாது, பொய் மன்னிப்பு போதாது, போதாது 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 போதாது, பொய் மன்னிப்பு போதாது. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். அஜித் குமாருக்கு நீதி வேண்டும், அஜித் குமாருக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். அனைவருக்கும் நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும். உயிரின் மதிப்பு தெரியுமா, உயிரின் மதிப்பு தெரியுமா, மன்னர் ஆட்சிக்கு புரியுமா, மன்னர் ஆட்சிக்கு புரியுமா. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். அனைவருக்கும் நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும். நன்றி. இப்போது கண்டன உரை வழங்குவதற்காக உதவி பொதுச் செயலாளர் அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தமிழக அரசை கண்டித்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் எங்கும் பார்த்திருக்க மாட்டார்கள். இதுவரை தலைவருடைய வருகை குறித்து யாரும் எந்த அறிவிப்பும் வெளியிட்டதில்லை. ஆர்ப்பாட்டம் குறித்தும் கடைசி வரை எந்த அறிவிப்பும் வெளியிட்டதில்லை. நம்மளுடைய ஒரே நோக்கம் பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்த மக்களின் குரலாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே ஒரே நோக்கம். தமிழக மக்களை போல ஒரு பாவப்பட்ட மக்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். கடந்த 4.5 ஆண்டுகளாக தமிழக மக்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம். திரு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான சமூக அநீதி அரசுக்கு எதிரான மாபெரும் போராட்டம் என்று பதாகைகள் பொறிக்கப்பட்டதோடு ஒரு ஹேஷ்டேகும் டிஎன் டிமாண்ட்ஸ் ஜஸ்டிஸ் என்பது குறித்தான ஒரு ஹேஷ்டேகும் இணைக்கப்பட்டு
தாவேக்காவின் இந்த ஆர்ப்பாட்டமானது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. அக்கட்சியின் தலைவர் விஜய் முதல் முறையாக ஆர்ப்பாட்ட களத்தில் மேடை ஏறியிருக்கிறார் என்பதை தாண்டி இந்த விவகாரம் கஸ்டடி மரணங்களுக்கு எதிரான இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட நபர்களின் குடும்பத்தாரும் விஜயுடன் மேடை ஏறி இருக்கிறார்கள் என்பதையும் நம்மால் காட்சிகள் ஊடாக பார்க்க முடிகிறது. இந்த விவகாரத்தை தாவேக்க தற்பொழுது வேறு விதமாக அணுகிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இது அரசியல் களத்தில் தாவேக்க எப்படி பயன்படுத்தி இருக்கிறது, எப்படி இதற்கு எதிரான நகர்வுகளை மேற்கொள்ள இருக்கிறது என்ற எதிர்பார்ப்புகளைத்தான் இந்த ஆர்ப்பாட்ட களமானது ஏற்படுத்தி இருக்கிறது. பாதிக்கப்பட்ட நபர்களின் குடும்பத்தாருக்கு ஒரு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மேடையாக இது மாற்றி அமைத்திருக்கிறது தாவேக்க. இந்த நிலையில் அங்கு ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடிய இடத்தில் தொடர்ந்து இந்த கஸ்டடி மரணங்களுக்கு எதிராகவும் மாநில அரசுக்கு எதிராகவும் தாவேக்காவினர் கோஷங்கள் எழுப்பி வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் திரையில் பார்க்கிறோம். தனது எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக கருப்பு உடையில் வந்திருக்கிறார் தாவேக்க தலைவர் விஜய். அவருடன் ஆதவர்ஜுனாவும் கருப்பு உடையில் வந்திருக்கிறார். அதோடு பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தாரும் விஜய் அருகிலேயே நின்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் திரையில் பார்க்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்து கொள்ள பலதரப்பட்ட தொண்டர்களும் அங்கு வந்திருக்கக்கூடிய சூழலில் விஜயின் முதல் ஆர்ப்பாட்ட களம் தற்பொழுது அரங்கேறி வருகிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.